வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நினச்சின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடு பார்த்தான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட் ஒன்று பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா சைடு வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று பெருசாக மூவ்மெண்ட்ஸ் அப்சைடு மேலே டவுன் சைடுங்கிற மாதிரி பெருசாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சைடு வேஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி தான். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சைடு வேஸ்ட் தான். சைடு வேஸ்ட்டில் டவுன் அப்படியே கொஞ்சமாக கிராஜுவலாக இறக்குனாங்க. பெரிய ஒன் சைடு மூவ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த இடத்துல அப்சைடு போகாமல் இருந்தால் நம்ம ஒன் சைடு கூட சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பெரிய மூவ்மெண்ட்ஸ், அதாவது இந்த ஒரு 5 மினிட்ஸ் சொல்லியிருந்தோம், அந்த கேண்டில் மையமாக தான் மார்க்கெட் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ண முடியல, அதே கீழே பிரேக் பண்ணல. இந்த ரெண்டு லைன், அதாவது 49,060க்கும் 48,480க்கு இடையில தான் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னோம். அதே போல் மார்க்கெட் வந்து இந்த மூவ்மெண்ட்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ்னால் நான் ஒன் சைடெல்லாம் இல்லை நான் பெரிய ஜிக்ஜாக்காக இருக்குன்னு எதிர்பார்த்து அந்தமாரியும் இல்லை. அப்படியே கிராஜுவலாக மேலேருந்து அப்படியே இறக்குனாங்க. அப்புறம் திருப்பி ஒரு ரேட்டாக இப்படியே மூவ்மெண்ட்ஸில் ஸ்லைடுலேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஃபால்னு சொல்ல முடியாது, அப் சைடுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்டில் முடிச்சிருக்காங்க மைனஸில். நேற்று க்ளோசிங்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டேட்டாவில் அவங்க கொடுத்துருக்க பார்த்து 130 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்படி இல்லை. எனக்கு நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு 49,300 இங்கே க்ளோஸ் 49,280 க்ளோஸ் ஆனிச்சு. இப்போ 49,060 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 220 பாயிண்ட். ஆனால் இங்கே 130 காட்டுறது என்னன்னு தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நேற்று ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பண்ணணும். அன்றைக்கி இடத்துல எடுத்துரும். இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இது வந்து இந்த இடம் பழைய ஆல் டைம் ஹை, அதாவது 22,794 பழைய ஆல் டைம் ஹை. அதை நம்ம சப்போர்ட்டாக போட்டுப்போம். இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி வெரி புல்லிஷ் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்தோம்னா இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் போட்டாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் நேற்றோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஹையில் ஓப்பன் பண்ணி க்ளோசிங் கூட இந்த ஷூட்டிங் ஸ்டார் கீழே முடிக்கலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றோட கேண்டில் கீழே க்ளோசிங் வைக்கல, ஆனால் மேலே தான் முடிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தா நிஃப்டி வந்து வீக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லைனில் போயிட்டு எப்பயுமே எப்பயுமே இந்தமாதிரி ரிவர்சல் கேண்டில் போட்டாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த ஆல் டைம் ஹை சப்போர்ட் இருக்கனால இதை விட்டு இறங்காதுன்னு நினைக்கிறேன். இது டே கேண்டில் படி நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஓரளவு கிளியராக சொல்லிடலாம், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,818 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,794. இது ரெண்டும் அடுத்தடுத்து இருக்குது. இது பக்கத்தில் ஒரு எல்லோ ஜோன் தான் நம்ம போடலாம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,998, அதாவது 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுன்னு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி மூமெண்ட்ஸ் தான் இருக்குது வாய்ப்பு. அந்த 22,800க்கும் 23,200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நாளைக்கு மூமெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் 23,000 பிரேக் பண்ண பட்சத்தில் திருப்பி இந்த ஆல் டைம் ஹைக்கு போகிறது வாய்ப்பும் அதிகம். இந்த இடம் தாண்டினா மட்டும் போகும். இது தாண்டும் பட்சத்தில் இந்த 23,100 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதும். ஒருவேளை இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வச்சுப்போம். அடுத்த சப்போர்ட்டை இந்த இடத்த வச்சுப்போம் 22,700. இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு செல்லிங் இருக்கும். அது ரொம்பலாம் இருக்காது, ஒரு 100 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,706 பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்குறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ உள்ள செட்டப் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இது ஒரு சேனலாக ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி இந்தமாரி வச்சு இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இல்லைனா இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகும். இந்த மேலே போட்டோம்னா அதை விட இறக்கி போடலாம். அப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம், அந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கலாம். இந்த சேனலில் பிரேக் பண்ண பட்சத்தில் ஆனால் மார்க்கெட் மேலே போகலாம். அந்த மாதிரி செட்டப் தெரியுது. இந்த சேனல் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியும். ஆனால் கீழே இந்த சப்போர்ட் வந்துடுது. அப்போ இந்த சேனலில் வருது. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும்.
அந்த 22,924ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு இந்த இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இந்த இது ஒரு செல்லிங் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த செல்லிங் போட வேண்டிய இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்படி இருக்கும். இது பிரேக் பண்ணாலும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இது வந்து பழைய ஆல் டைம் ஹை 49,057ங்கிறது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஆல் டைம் ஹைங்கிறது இங்கே இந்த 49,997 தான் வரும். அதை விட்டால் இந்த இடம் தான் வரும். பழசு இந்த தான் பிரேக் பண்ணி போனாங்க. அதாவது 48,606 அந்த ரேஞ்சு தான். இப்போதைக்கு இப்போ 49,057ங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போணுச்சு. திருப்பி இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் எடுத்து தான் போயிருக்கு. இந்த கேண்டில் கீழோட க்ளோசிங் கொடுக்க முடியல. ஆனால் நிஃப்டி வந்து வீக்காக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 2 மூலம் சொல்லிட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நிஃப்டி தான் வீக்காக இருக்குது. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் இருக்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது 49,057 அப்படிங்கிறத சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் ஒரு வேளை இறங்குனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,659, அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தா 48,259. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்த மிஸ் பண்ணியாச்சு. 49,320ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,644, அதுக்கடுத்து 49,974 ஆல் டைம் ஹை. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீழே சப்போர்ட் போட்டிருக்கேன். அதாவது 48,928ன்னு. இது வந்து நம்ம எல்லோ ஒரு ஜோனாக தான் இதையும் போடுவோம். ஏன்னா மார்க்கெட் அந்த மூமெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாலாம் போட முடியாது. இப்போ இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும் வாய்ப்பு. இந்த எல்லோ ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதாவது 49,320 இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடு வேஸாக இருக்கும் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இப்படி தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 48,659ங்கிறது வந்து ஸ்ட்ராங் பையிங் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த தொட்டால் ஒரு பெரிய பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 48,650 இதை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வரது வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்த இடம் வந்தால் செல்லிங் வரும், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 49,320 பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் ஒரு புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்கும். அப்படி இல்லை இறங்கினாலும் இங்கேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை கேப் அப் இருந்து இந்த ஏரியா, அதாவது 49,320 பிரேக் பண்ண பட்சத்துலேயும் மார்க்கெட் வந்து புல்லிஸ் இருக்கும். பேரிஸை பொறுத்தளவுக்கு 48,659க்கு கீழே மட்டும்தான் வந்தால் தான் வாய்ப்பு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. நிஃப்டியில் பேரிஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அந்தமாரி இல்லை. அப்படி ரெண்டும் முரண்பாடாக இருந்தாலே மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.